ஹாய் காய்ஸ், மணி இப்போ 3. இந்த எபிசோட்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலம்பூனியன். அலம்பூனியன்னா என்ன, அது எங்கே இருக்குது, அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க போகலாம். ஆனால் பூனியான் என்ன தெரியுமா? தெரியாது bro. தெரியாது. சொல்லுங்க. அலாம்னா வைக்கிற அது இன்னொரு இடம்ல. பூனியான் வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள். பூனியான் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு டைமென்ஷனில் இருக்கோம். நம்ம டைமென்ஷன் இப்போ நீங்கள் இந்த ஹியூமன்ஸ்லாம் டூ. ஆனால் பூனியான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் வேறு டைமென்ஷனில் வாழ்கிறவங்க. மீன்ஸ் பேயா? டு சே பேய், ஜெனரலாக பேயின்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி. அவங்களோட ஒரு ஜூரிசெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம காட்டு பகுதியெல்லாம் போனோம்னா இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த இடத்துல எடுக்கக்கூடாது, ஜாமான் எடுக்கக்கூடாது, கிளை உடைக்கக்கூடாது, இதெல்லாம் அந்த இடத்த நாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னு கேட்டாக்கா அது அவங்களோட கவசன், அவங்களோட இடம். அந்த இடத்துக்கு போனால் நம்ம அதை ஜாக பண்ணணும், அவங்களோட அடாட் இதெல்லாம் ஆமாவா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் நார்மலி இந்த மாதிரி இருப்பாங்க. நான் நார்மலி கேள்விப்பட்ட வரைக்கும் கேமு, ஏன்னா அதெல்லாம் காடு தானே, காட்டில் தானே அந்த மாதிரி போய்வாங்க செய்வாங்க, இது பண்ணுவாங்க, கேம்பிங்லாம். அது இந்த ஹைக்கிங் போகிறவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தவங்க சொன்னதில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நார்மலாக நம்ம எப்படி இப்போ நானே நீ எல்லாம் இருக்கோம் ஓகே, இப்போ நம்ம கருப்பு சட்டை போட்டிருக்கோம் அப்படி, ஆனால் நம்ம எல்லாருமே பியோர் வெள்ளையாக இருந்தால் அப்படி இருப்போம். ஃபேஸ் எல்லாம் வெள்ளை, ஆள் எல்லாம் முட்டி எல்லாம் வெள்ளை. அதனால பூனியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க மோஸ்ட்லி, பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. அது வேணா எப்படின்னா, நம்ம இந்த டைமென்ஷனில் இருப்போம், அது அவங்க டைமென்ஷன் ஓகே. ஆனால் இந்த டைமென்ஷனுக்கும் அந்த டைமென்ஷனுக்கும் எக்ஸஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. லெட்ஸே வந்து இந்த மாதிரி நீ ஏதாச்சும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலி. உன்னை வந்து உனக்கு வந்து அந்த அலம்க்கு வந்து அந்த வாசல் திறந்து விட்றாங்க அப்படின்னா வந்து செலக்டட் பீப்புள்னால தான், சோசன் ஒன்னாலாம் முடியும் ஆக்சுவலி. இதை பற்றி உனக்கு தெரியுமா? அது ஆக்சுவலி நான் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓ. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அலம்பூனியான் அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாட்டர் ஃபால் போயிருந்தோம். அப்போ வாட்டர் ஃபால் போனப்போ அங்கே வந்து சொல்லுவாங்க நம்மளோட பேர்லாம் அங்கே எழுதக்கூடாது, அங்கே இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அங்கே போனப்போ நானும் ஒரு அண்ணனும் வந்து எங்கள் பேரை ஃபுல் நேம் எழுதிட்டு வந்துட்டோம். நாங்கள் தான் இங்கே வந்தோம், ஒரு அடையாளம் பெரிய மஞ்சுமல் பாய்ஸ் எழுதிட்டு வரானுங்க. அப்போ அந்த படம் வெளியாகல, சரின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துட்டோம். அப்போ அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வாட்டர் ஃபால் குளிச்சுட்டு லைக் பிபிக்கு எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். டே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து என்னாச்சுன்னா, ஒரு கொஞ்ச நேரம்ல தூங்கினேன், கொஞ்ச நேரம்ல ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கினேன். அப்போ என்னாச்சுன்னா திடீர்னு வந்து ஒரு கனவுல என்னன்னா நானும் அந்த அண்ணனும் மட்டும். ஸோ எனக்கு அப்போ அது தெரியல ஏன் வந்து நானும் எங்கள் அண்ணன் மட்டும், அந்த அண்ணனும் மட்டும் அப்படின்னு. போனப்ப நான் வந்து அதே இடத்துல அந்த வாட்டர் ஃபாலில் வந்து அவரை தேடி போகிறேன், காணா போயிட்டாரு அப்படின்னு. அப்புறம் தேடி போகும்போது போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எங்கே வந்து அந்த வாட்டர் ஃபாலில் குளிச்சோமோ, எங்கே வந்து பாபிக்யூ செஞ்சோமோ அந்த இடத்துல அவரை வந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு வராங்க. இது கனவா நடக்குதா? கனவுல நடக்குது. அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான். அந்த லொக்கேஷனுக்கு நான் அவரை தேடி போகிறேன். நான் அந்த இதில் வந்து எங்கே மாட்டிக்கிட்டேன், அவரு காணும் அவரை, நானும் அவரை மட்டும் தான் இருக்கோம். அவரை தேடி நான் மட்டும் போகிறேன் அவரை தேடிட்டு. அவரை வந்து யாரோ ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னா, இப்போ என்னோட ஹைட் வந்து மீட்டரில் காணும்னா 1.84 மீட்டர். அவங்களோட ஹைட்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மீட்டர் இருக்கும், 300 cm. அவ்வளோ வளர்த்தி அவங்க ஃபேஸ் தெரியல, அவங்க ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருந்தாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃபேஸ் எனக்கு சரி தெரியல, அவங்க ஃபேஸும் ஒயிட் கலரில் இருந்துச்சு. அப்போ வந்து அவர் கூட்டிகிட்டு வராரு. அவங்கள வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க, அந்த ஒயிட் கலர் இருந்தவங்க சொன்னாங்க. ஏன் பின்னாடி வந்து ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ தான் நாங்கள் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து அதே அந்த 3 மீட்டர் அந்த ஹைட்டில் தான் இருக்காங்க. அவங்க பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க, எங்கள் கூட 2 பேர் நிற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஏதோ பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பாஷை, ஆனால் எங்களுக்கு புரியல. அவங்க சம்திங் பேசுகிறாங்க, ஆனால் அது பக்கத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து தமிழில் பேசுகிறாங்க, சுத்தமாக தமிழில். லைக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இந்த இடத்த வந்து சில பேர் பார்த்துக்கிறாங்க, இது எங்களோட வீடு, நீ அங்கே வந்து உன் பேரை நீ எழுதிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு ஆளோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொருளையோ இல்லை ஆளையோ வந்து ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீ இதுக்கு பதிலாக எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா வந்து எங்கள் கூட நீ வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து பயந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன். ஓகே என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து அந்த அண்ணன் கேட்குறாங்க, நீ வந்து மன்னிப்பு கேட்க போறியா இல்லைன்னா எங்கள் கூட வர போறியா அப்படின்னு.
அப்ப அவர் வந்து மன்னிப்பு கேட்கறது வரல, ஓகே நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. வந்துடுறேன் ஜாலி. வாழ்க்கையை வெறுத்துட்டாரு. இல்ல வந்துடுறேன்னு சொன்னேன். நான் கேட்டேன் ஏண்ணே இப்படி, அந்த மாதிரி. நான் அவர்கிட்ட கேட்குறேன் ஏண்ணே இப்படி போறீங்க அப்படின்னு. இல்லடா உனக்கு தெரியும் எனக்கு வந்து வாழ்க்கையில் எது எடுத்தாலும் ஸ்ட்ரகிள் எல்லாமே ஃபெயிலியர் தான், நான் இங்கேருந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை, நான் பேசாமல் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னால் கனவுலேருந்து அந்த கனவுலேருந்து எந்திரிக்க முடியல என்னால். அப்புறம் நான் வந்து ப்ராப்பராக அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டோன்னே நான் எந்திரிச்சு பார்க்குறேன். நான் ஒரு 3 மணிக்கு தூங்கினேன் அப்படின்னா நான் எந்திரிச்சது வந்து ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அந்த கனவு ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த கனவுல 2 மணி நேரம் மாட்டிக்கிட்டேன். இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் தான் வந்து இதை பற்றி நான் படிக்கும் போது ரீசர்ச் பண்ணும்போது தெரியுது, இப்படி சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒன்றும் பேய் அவங்க கிடையாது. இப்போ நம்ம இந்த டைமென்ஷனில் இருக்கிற மனுஷங்கன்னா அவங்க வேற டைமென்ஷனில் இருக்காங்க. அவங்க நம்மள ஹார்ம்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அவங்களோட நம்மள வந்து எப்படி தெரியுமா வெல்கம் வெல்கம் வரீங்களா அப்படின்னு. நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு கேம்ப்ல, ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த உள்ளெல்லாம் போவாங்கம்மா காட்டுக்குள்ளலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பர்டிகுலர் பர்சன் காணா போயிட்டாங்களாம். அந்த பர்சனை அந்த பேட்ச்மேட்ஸ் எல்லா இடத்துலயும் தேடுறாங்களாம், கிடைக்கவே இல்லையா. மறுபடியும் சரி அந்த பர்சன் போய் ட்ராப் ஆனது வந்து ஒரு அலம்புனியான்ல. அங்க அது போயிட்டு எப்படி தெரியும் அவங்க போய் அங்க ட்ராப் ஆயிட்டாங்க? சொல்றேன், அதுதான் அலம்புனியான் ட்ராப் ஆயிட்டாங்க. ஓகே, இட்ஸ் நாட் அ ட்ராப், தே லைக் அந்த கதவு தொடர்ந்து இருந்துச்சு, கூப்பிட்டாங்க, அங்கே போயிட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்னா அந்த பர்சன் சொல்கிறாங்களா, இந்த கதையை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாட்டிக்கிட்ட பர்சன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே போனாங்க, வெல்கம் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். லிட்ரலி ஒரு குழுவாக அங்கட் மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டது எல்லாம் இது பண்ணாங்களாம். எல்லாம் சாப்பாடு எல்லாம் லைக் பொத்து ஒரு விருந்தாளி எப்படி வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ எல்லாத்தையும் பார்த்து பழகிட்டு இவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த இடம். பிடிச்சிட்டு அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்டாங்களாம் அந்த எல்லாம் புண்ணியம் நல்லவங்க, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்களாம். அப்போ உனக்கு பிடிச்சிச்சுன்னா நீ இங்கே இருந்துறேன் அப்படின்னாங்களாம். ஓகே, நான் வந்து உன்னை ஃபாஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுச்சுன்னா இருந்துரு அப்படின்னு. அப்போ சொல்லுவாங்களா, எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணலை, ஆனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டான் அப்படின்னு. ஏன்னா அங்கே ரொம்ப நல்லா இருக்கான் லைஃப் அங்கே. ஓகே, really யோசிச்சு பாரு, நம்ம நார்மல் இந்த ரியாலிட்டியில் இருக்கும்போது எப்படி இருக்கு நமக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை, இந்த கமிட்மெண்ட் அந்த கமிட்மெண்ட், உனக்கு அதுலேருந்து ஒரு எஸ்கேப் கிடச்சிருக்கு ஒரு ரியாலிட்டிலேருந்து வேறு ஆல்டர்னேட் ரியாலிட்டிக்கு. ஓகே, அது நீ என்ன பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்குவேன். இன்னொன்று அங்கே இருக்கிறவங்க ஹார்ம் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு சொன்னேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அவங்க ஓகே அங்கே இருந்தாங்களா. அப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அவங்க கேட்குறாங்களா, இந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நீ ஒரு ஃபேமிலியாக வச்சுக்கலாம், நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்களா, இல்லை நான் திருப்பி போகணும், ஏன்னா என்னை நம்பியும் வேற ஆள் இருக்காங்க, எனக்கு ஃபேமிலி இருக்குது, நாங்கள் போகணும், திரும்பி போகணும், என்னை நம்பியும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, அவங்க சொன்னாங்களா, நான் உன்னை ஃபாஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு திரும்பி போகணும் தானே, சரி வா நான் உன்னை போய் விட்டுறேன்னு சொல்லிட்டாங்களாம். சொன்ன மாதிரி வந்து விட்டுட்டாங்களாம். ஆனால் நான் என்ன சொன்னேன், ஒரு 5-10 நாள் தானே கனவு, அவங்க தொலைஞ்சி 2 வருஷம் வச்சான். 2 வருஷம் திரும்பி வரதுக்கு 2 வருஷம் வச்சான் திரும்பி. இது நான் முதல் சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அங்கே ஏதோ ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஏஞ்சி பார்த்தா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடிடுச்சு எனக்கு. சரி, டைமென்ஷனில் டைம் வந்து எப்படி ஓடும் நமக்கு தெரியாது, புரியுதா. வேற டைமென்ஷனில் இருக்க டைம் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க நினைச்சது 10 நாளோ 15 நாளோ, ஆனால் இத்தனைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். ஆனால் அது 2 வருஷமா அவங்களை தேடிக்கிட்டு தான் இருந்தாங்களா ஆளு, லிட்டரலி கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்போ அவங்கள லைக் மீட் பண்ண மேலே அவங்க சிச்சுவேஷன் எப்படி கிரா அவங்களுக்கு வந்து தான் இருந்தாங்களாம். அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க தெரியல, ஆனால் வரும்போது நல்லா ஹெல்த்தியாக தான் வந்தாங்களாம். இந்த ஒரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன் இதை பற்றி. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். ஸோ இப்போது சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இப்போது நம்ம வந்து நார்மல் மனுஷங்களை பார்க்கும்போது ஓகே நம்ம நார்மலாக இருப்போம், பயப்பட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அலம்புனியானில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், பயப்படணுமா இல்லை அவங்கள வந்து லைக் ஒரு ஹியூமனாக கன்சிடர் பண்ணணுமா, இல்லை எப்படி? சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம காட்டுக்கு போகிறோம், திடீர்னு ஒரு சிங்கம் வருது, நீ அந்த சிங்கத்தை பார்த்து பயந்தானோ, நீ சிங்கத்தை பார்த்தா என்ன பண்ணுவேன், பயப்படுவேன், தப்பி பார்ப்போம், அவன் தானே. ஆனால் இந்த ஹைக்கிங் போகிறவங்க இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மிருகத்தை நம்ம பார்க்குறோமா, அந்த மிருகத்தை பார்த்தோன்னா நீ தெரியாம மாதிரி இரு, அதுவும் தெரியாம மாதிரி தான் இருக்கும். நீ அதை பற்றி நீ அதை பற்றி ஓடுனா அது ஏதாவது பண்ண ஒன்று வந்து மேபி அதுக்கு பயந்து அது ஓடிடலாம், இல்லை அது இன்னொரு ட்ரெக்டாக நினச்சி ஒன்று வந்து பயமுத்தலாம். இந்த 2ல் ஏதாவது ஒரு பாசிபிள் சிச்சுவேஷன் நடக்கும். இதுதான்
வேற யாருக்காச்சும் ஆனா நான் கேட்டதுல முக்கவாசி இவங்க வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க, இவங்க நல்லவங்க தான். இப்போ நமக்கு ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்கும் தெரியுமா, வீட்டுக்கு வந்தவங்களை விருந்தாளிங்களை நல்லா சாப்பிட்டு வீட்டில் தங்க வச்சு அனுப்புறது இந்த மாதிரின்னு. அவங்க கொடுக்குற ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னா அங்கேதான் அங்கேதான் இருப்போம். அவங்க கேட்பாங்க நீ இங்கே இருந்துறேன் அப்படின்னு. ஆனா எல்லாமே உன்னோட பெர்மிஷன் தான். அவங்களே வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க இருக்கணும் இருக்கக்கூடாது, ஃபார்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்கள பார்க்க ஆக்சுவலி நல்லவங்க மாதிரி தானே இருக்கு. கூட்டு போயிட்டு நல்லா அரவணைக்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க எல்லாம். ஆனா இதை வெளியேருந்து நம்ம கேட்கும் போதே நமக்கு பயமாக தான் இருக்கும் ஆக்சுவலி. ஆமாம், ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரல் இந்த மாதிரி தான் இருக்கு. இல்லை கேட்குறது அது ஒன்று இருக்குது, லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன்று இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு வாட்டர் ஃபால் போனேன். ஸோ எனக்கு கனவுல வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும். ஓகே, என் கனவோட முடிஞ்சு. பட் எனக்கு வந்து சரியான பயமாக இருந்துச்சு அந்த கனவுல. ஏன்னா உண்மையாக நான் எங்கேயோ வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். லைக் இதை பற்றி உண்மையாக தெரிஞ்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நம்புவாங்க. நான் நம்புகிறேன், ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால சொல்கிறேன். ஆக்சுவலி நானும் நம்புகிறேன். நான் 1 2 3 கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் என் சீனியர்ஸ் கிட்டேருந்து. தெரிஞ்ச ஒரு சீனியர் என்ன இருக்கார், ஓகே, அவர் வந்து ஒரு படன்பர் யூனிஃபார்மில் இருந்தாங்க. நான் அது பேர்லாம் சொல்ல விரும்பல. ஸோ அந்த இதில் எப்படின்னா கேம்பிங் போவாங்க உள்ள காட்டுக்குள்ளே. கேம்பிங் போயிட்டு அந்த சீஃப் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாள் நான் இங்கே விட்டுருவேன் இந்த நைட்டு, ஓகே, மறுநாள் தான் வந்து உங்களை கூட்டி போவேன். அது வரைக்கும் இருக்கிற லிமிட்டட் ஃபுட் ரிசோர்ஸஸில் இங்கே இருங்க அப்படின்னு, நாளைக்கு தான் வந்து கூப்பிட்டு போவோம் அப்படின்னு. ஸோ இப்போ மிக்ஸ்லாம் லேடிஸ் காய்ஸ் எல்லாம் ஒன்றா தான் போனாங்க. ராத்திரி கேம்ப் ஃபயர்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, கேம்ப் ஃபயர்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு ஒரு மாதிரி நீ நடு காட்டில் உட்காந்துருக்க, உனக்கு ஒரு மாதிரி ஏதாச்சும் உனக்கு நடந்துருமா, ஒரு சின்ன ஒரு மென்டலி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனாலே அந்த கன்ஃபியூஷன் வந்து உனக்கு டேக் ஓவர் பண்ணிடும். என்ன யோசிச்சு பாரு, உன்ட்டு சாப்பாடு குறவாக இருக்குது, லைட் சோர்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிற மனநிலை வேற மாதிரி இருக்கும். நீ போய்ட்டு ஒரு காட்டில் தனியாக வந்து ஆள் இருக்காங்க, ஆனால் ஒன்றும் அக்சசிபிலிட்டி இல்லையே அந்த காட்டில், உனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அந்த உன்னோட அந்த மைண்ட் செட்டு திடீர்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சான். கேம்ப் ஃபயரு நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். திடீர்னு செம்ம மழையாம், அடிச்சு ஊத்துதான் மழை. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சான். பயம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயத்தில், இது என்னடா அப்படின்னு. ஆனால் ரொம்ப பேர் இல்லை, ஒரு 3-4 பேர் இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரி நார்மலி இந்த மாதிரி படன் யூனிஃபார்ம் கேம்பிங் போகிறவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. சில இடத்துல சின்ன காம்ப்ரமைஸ் நினச்சி அது வேற மாதிரி இருக்கும் அந்த டைம். ஓகே, ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்காங்க. அந்த 3 பேருக்கு மட்டும் இதாகிடுச்சு. அப்போ இந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு, சரி நம்ம எங்கேயும் தனித்தனியாக நான் போவேன்னா எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு, ஓகே எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க, மழை வர அடிச்சு ஊற்றுது. ஓகே, ஒரு கட்டத்தில் சேராயிருச்சான் அவங்க இருந்த இடமே. சேராயி இடி மின்னல் தருவான், அந்த அடிக்குதான், லைட்னிங் அடிக்குதான், மின்னல். நீ யோசிச்சு பாரு, இப்போ காட்டில் வந்து பிச் டாக்காக இருக்கும், செம்ம டாக்காக இருக்கும். திட்டின்னு ஒரு லைட் வந்து அடிச்சா அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு லைட் அடிக்குதான், சுற்றி அவங்கள சரௌண்ட் பண்ணி ஆளுங்க நிற்கிறது அப்படியே தெரியுது அந்த லைட்டை. அந்த ஃபியூ கிளிம்ஸில் யோசிச்சு அந்த அண்ணன் பேண்ட்லேயே போயிட்டாரான் பயத்தில். நீ யோசிச்சு பாரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அவரு திடீர்னு பார்த்து உனக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயத்தில். இவரை மட்டும் தான் பார்த்தா அவங்க கூட இருந்த 2-3 பேரும் பார்த்து பேண்ட்லேயே போயிட்டாங்களா பயத்தில். ஆனால் ஹாம்லாம் அது பண்ணல. எனக்கு தெரியல அந்த இடத்துல வந்து அவங்க ஜாக பண்ண வந்தாங்களா இல்லை இவங்களை ஏதாச்சும் பண்ண வந்தாங்களா, ஒன்றுமே பண்ணல. மேபி அவங்களோட ஏரியாவுக்கு வந்திருப்பாங்க போல. இல்லை லைக் புரியுது. இவங்க வந்து ஒரு கேம்ப் சைட் எடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேம்ப் சைட் அவங்களோட கேம்ப் சைட் இதாக இருக்கான். கேம்ப் சைட் இல்லை அவங்களோட, ஆனால் அவங்க உள்ள போக பெர்மிஷன் கேட்டு தான் போயிருப்பாங்க ஆக்சுவலி. மேபி அது பெர்மிஷன் கேட்டனால தான் இந்த ஹார்ம். புரியுது, அதனால தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல. இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த மாதிரி கதை சொல்லியிருக்காங்க. ஹைக்கிங் போகிறப்பையும் இப்படி தான். லிட்டரலி ஒரு 3 நாள் ஒரு 2 நாள் ஹைக்கிங் போகிற வச்சுக்கோமே, உனக்கு வந்து சாப்பாடு நீ எவ்வளோ அந்த பேக்கில் எடுத்துகிட்டு போறியோ அவ்வளோதான். அது முடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் நீ மேலே போயிடுவ, மேலே போயிட்டு திரும்பி வரணும். திரும்பி வரும்போது இடம் இருட்டு. ஓகே, நீ யோசிச்சு பாரு, உனக்கு டயர்ட், அவன்கிட்ட சாப்பாடு இல்லை. ஓகே, சாப்பாடு இல்லை, தண்ணீர் ரிசோர்ஸும் குறவாக இருக்குது, இன்னொன்று கரெக்டான லைட்டிங் இதுவும் இல்லை அவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேம்பிங் இதில் வந்து கைட் இருப்பாங்களாம். ஓகே, அந்த கைட் பின்னாடி தான் போகிறாங்க அவங்க. அந்த கைட் பின்னாடி போயிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான்னா, யாரும் என்னத்தை பார்த்தாலும் பேச்சுவார்த்தை கொடுக்காதீங்க, பேசாதீங்க, சீக்கிரம் நடந்து வர பாருங்க அப்படின்னு.
அப்போ அவன் போறானா, போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாச்சான், ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி வீக் ஆகி ஒரு மாதிரி கடுப்பா இருந்தமா, என்னடா இது மென்டலி ரொம்ப டயர்டாகி ஒரு கட்டத்துக்கு மேல ஆறு ஓடுதான். அந்த ஆறு ஒரு பாட்டியில வெள்ளை கலரா இருக்காங்களாம், சின்ன ஒரு பேத்திய கூட்டுக்கிட்டு கிராஸ் பண்றது அவன் கண்ணு விஷுவல் தெரியுதான் அவனுக்கு. என்னடா இது நமக்கு மட்டும் தான் தெரியுதா, இல்லை நம்ம ஒருவேளை மென்டலி காம்ப்ரமைஸ் ஆகிட்டோமோ, அதனால அப்படிதான் நமக்கு இருக்கா, அந்த மாதிரி இருக்கிற டைமில் சரி பரவாயில்ல நம்ம சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டானா. இதே மாதிரி 2-3 பேர் நடந்து போகிறது இது அது என்னென்னமோ தெரியுதான், ஒன்றுமே சொல்லலையும் அவன். ஓகே, அந்த குரூப்பில் நினைக்கிறேன் ஒரு 5-6 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன். எல்லாரும் தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தனித்தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பாட்டி, இந்த மாதிரி சிலவங்க ஆத்து பக்கத்துல வீடு தெரியுதான், வீடு வெள்ளை கலர் ஒரு விஷுவல்ல தெரியுதான். ஏன்னா அது அவங்களோட வீடுல 3 படத்துல அவன் சூசைட் பண்ணும்போது சைட்ல பச்சை கலரா தெரியுமா, அந்த மாதிரி அவங்களுக்கு வெள்ளை கலரா தெரியுதான், இன்க்ளூடிங் ஆப்ஜெக்ட் அந்த எல்லாமே தெரியுதான், அந்த வீடு எல்லாமே ஹோல் திங் வந்து வெள்ளையா தான் இருக்கு, வெள்ளையா தெரியுது. ஓகே சரி சொல்லிட்டு பரவாயில்ல இறங்கி போயிட்டாங்களா அந்த மெயின் பாயிண்ட் டெஸ்டினேஷனுக்கு, கிளம்புற இடத்துக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சு இது பண்ணும்போது அப்போ அந்த கைட் இருந்தாங்க சொன்ன தெரியுமா, இவங்க கதையெல்லாம் இவங்க பேசிக்கிட்டாங்க இந்த டீம்மேட்ஸ் எல்லாமே. அப்போ இந்த கைட் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி அவனும் சொல்கிறானா, எனக்கு தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு, இது வந்து நார்மல் தான், இது நம்ம அவங்க இடத்துக்கிட்ட தாண்டி போகிறோம் அந்த மாதிரி தான் அப்படின்னு, ஆனால் நீங்கள் பார்க்காத ஒன்று நான் பார்த்தேன் அப்படின்னா, கைட்டு கிட்ட தான் டார்ச் லைட், எல்லாருக்குமே டார்ச் லைட் இருக்கும், கைட் கிட்ட இருக்க டார்ச் லைட்டும் இன்னும் பெரிய ஒரு லுமென்ஸ் கூடையாக இருக்கும், ரொம்ப வேகமான ஒரு ஜாவாக இருக்கும். அவன் அப்படி ஏறுறானா, ஓகே ஒரு மேடு ஏறான் வச்சுக்கோங்க, மேடு ஏறும்போது அவன் மேடில் நிற்பான், கீழே வந்து ஃபாலோவர்ஸ்லாம் மேலே வருவாங்க. அவன் திரும்பி பார்த்துட்டு லைட் இப்படி அடிக்கிறானோ, லிட்ரலி அவங்கள சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்களாம். ஆனால் இவங்க மற்றவங்களாம் பார்த்தது 1-2 பேர் தான். அந்த இடத்துல அந்த கைட் வந்து ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று மென்டலி ஸ்ட்ராங். ஆனால் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமாக போகிறோம்னா கண்டிப்பாக பயந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்போம் நம்ம, இது தெரியுது அது தெரியுது அப்படின்னு. அவங்களாம் வந்து அங்கேயே இப்போ நீ சொன்னது வந்து இப்போ அவர் பின்னாடி பார்க்குறாரு இவ்வளோ பேர் தெரியுது, ஆனால் இதே மாதிரி ஒரு 100 வாட்டி அதுக்கும் மேலே நிறைய பேர் பார்த்து அதுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓகே இந்த மாதிரி பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்கள வந்து இது பேசணுமா இல்லை கூப்பிடணுமா இல்லை அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணுமா. நார்மலி வந்து இந்த ஹைக்கிங் போகிறவங்க அப்புறம் லேக் சைட் போகிறவங்க, ஏன்னா நார்மலி லேக் சைட்னா வந்து இந்த கப்புள்ஸ்லாம் போவாங்க லைக் இந்த மாதிரி அப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டி அவங்களோட ஒரு கிராண்ட் டாட்டர் கூட கிராண்ட் சன் கூட வந்து நிற்கிற மாதிரி, இல்லைன்னா இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா, ஏதோ ஒரு ஹைக் பண்ணிட்டு மேலே போகும்போது அது ஒரு லெவல் 1 லெவல் 2 இருக்கும். அந்த லெவல் 3க்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த சின்ன பிள்ளைங்க அந்த கல் வீசி விளாடுவாங்கல்ல, இது சம்திங் அந்த மாதிரி வந்து ஒரு 4-5 சின்ன பிள்ளைங்க வந்து ரவுண்டில் உட்காந்து விளாண்டுட்டு பார்த்துருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நமக்கு வந்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு கதையை நம்ம கேட்குறோம், அன்லஸ் நம்ம வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும்ல. எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அதனால நான் இதெல்லாம் நம்புகிறேன். சில பேர் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துருக்க மாட்டேன், சில பேர் ஆமாம் இதெல்லாம் இருக்குது, நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கே அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு யாரும் பயப்படணும், ஹைக்கிங் போகக்கூடாது அப்படிலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் அவேராக இருங்க, அவ்வளோதான். ஒரு கட்டம் எனக்கு தான் தெரிஞ்சான்னு தெரியல, நான் அப்படி திரும்பினேன், ஏதோ ஒரு வெள்ளை கலர்ல நம்ம போற மாதிரி இருந்துச்சு, நான் தெரியாத மாதிரி வந்துட்டேன். ஏதாவது சின்ன பொம்மை எதுவுமே எடுக்க, பொம்மைலாம் எடுக்கக்கூடாதுல்ல, பொம்மைலாம் ஆக்சுவலி கதை தான் இல்லை, பொம்மைலாம் நம்ம தமிழ் படம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண. திடீர்னு எனக்கு இங்கே ஏதோ ஒரு விஷயம் டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஊதுன மாதிரி காற்று அங்கே மட்டும் திடீர்னு அங்கே திடீர்னு செஜுவாக இருக்கும்,